ஒரு நாள் புத்தர் மற்றும் அவரது பிரதான சீடர் ஆனந்தன்னும் காட்டுப்பாதை வழியே அமைதியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் எதிரே வந்த ஒரு வழிப்போக்கன் புத்தரை பார்த்தவுடன் கோபம் கொண்டான். புத்தரின் கொள்கைகள் அவனுக்கு பிடிக்காது. மக்களின் மனதை உபதேசம் என்ற பெயரில் மாற்றி அவர்களை சந்நியாசிகளாக மாற்றுகிறான் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் கொந்தளித்தது. அவன் மனதில் இவரை திட்டாமல் விடக்கூடாது என்று எண்ணினான். அந்த தருணம் அவனுக்கு கிடைத்தது. அவன் புத்தரை சரமாரியாக திட்டினான். கோபம் தணிந்ததும் தனது வழியில் சென்று விட்டான். ஆனால் புத்தர் எந்த பதிலும் அளிக்காமல் அமைதியாக நடந்தார். இதைக் கண்ட ஆனந்தன் அதிர்ச்சியடைந்தான். பெருமானே, அவன் இவ்வளவு திட்டியும் தங்களுக்கு கோபம் வரவில்லையா? அவனது ஒரு வார்த்தை கூட எனக்கு ஆத்திரம் தருகிறது. நான் தனியாக இருந்திருந்தால் அவனை தண்டித்திருப்பேன் என்றான். புத்தர் மெதுவாக புன்னகைத்தார். ஆனந்தா, மற்றவர் செய்த தவறுக்காக என்னை நான் தண்டித்துக் கொள்வதை நான் ஏற்கனவே நிறுத்திவிட்டேன். என்னை திட்டுவது அவன் செயல். அது அவனுடைய விருப்பம். அதில் நான் எங்கே இருக்கிறேன்? அவன் சொன்ன வார்த்தைகள் அவனுடையவை. நான் அதை ஏற்காவிட்டால் அது என்னை எட்டாது. நான் கோபம் கொண்டால் அந்த தீ முதலில் எரிப்பது என்னையே. என் அமைதி குலையும். என் உறக்கம் கெடும். ஆனால் இன்று நான் அமைதியாக இருப்பதால் நான் நிம்மதியாக உறங்குவேன். அவனும் தனது கோபத்தை வெளியிட்டதால் அமைதியாக இருப்பான். மனித வாழ்க்கையில் இதுவே உண்மை. நிம்மதியை காக்கத் தெரிந்தவனே ஞானி. இதைக் கேட்ட ஆனந்தன் ஆழமாக சிந்தித்தான். அதன் பிறகு இருவரும் அமைதியாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர்.